ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சுபாஷ் ஹியர். வெல்கம் பேக் டு மை சேனல். பெங்களூரு இஸ்கான் ராதா கிருஷ்ணா கோவில் பற்றிய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை முழு தகவலோட தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சாண்டில் சோப் ஃபேக்ட்ரிங்கிற மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி தான் கோவிலுக்கு போனேன். வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இதை விட்டால் மகாலட்சுமி மெட்ரோ ஸ்டேஷனும் இதை விட கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கும். இது போக பஸ் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தா இஸ்கான் டெம்பிள்ங்கிற பஸ் ஸ்டாப்பும் இங்கே இருக்குது. ப்ளஸ் யஷ்வந்த்பூர் ரயில்வே ஜங்ஷனும் இங்கேருந்து 1-2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. கோவிலோட நுழைவு பகுதி இதுதான். ஓப்பன் டைமிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா வார நாட்களில் காலை 4:30 5:15 வரைக்கும், பின்பு காலை 7:15 மதியம் 1 மணி வரையிலும் இங்கே நடை திறந்திருக்கும். அது போக சாயங்காலம் 4:15 திறந்து இரவு 8:20 மூடப்படும்னு பலதை மூலமாக அறிவிச்சிருந்தாங்க. இதே வார இறுதி விடுமுறை நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 7:15 இரவு 8:30 வரைக்கும் கோவில் திறக்கப்பட்டிருக்கும்னு அதில் போட்டிருந்தாங்க. அங்கே பாதுகாப்புலாம் பலமாக இருக்கும். கேமரா, பெரிய பேகு, ஹெல்மெட்லாம் அலௌட் இல்லை. அதெல்லாம் இந்த பாதுகாப்பு அறையிலேயே வச்சுட்டு போயிடணும். இதுதான் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற கியூ. அது முடிகிற இடத்துல செப்பல் கவுண்டர் இருக்கும். ஒரு பேருக்கு வந்து 5 ரூபாய் வசூலிப்பாங்க. நம்மளே அதுக்கு இந்த மாதிரி சாக்கில் போட்டு கொடுத்தா டோக்கன் தந்து பாதுகாப்பாங்க. இது போக ஃப்ரீயாகவும் நம்ம செருப்புகளை வச்சுக்கலாம். அது நம்ம ரிஸ்கில். இந்த மாதிரி அது கூட எனக்கு ஃபைன் தான்னு தோணுச்சு. தர்ஷனாவா அப்படின்னா யாருன்னு யோசிக்க தோணும். இந்த பலகையை பார்க்குறப்போ தரிசனத்துக்கு தர்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லி பார்த்துருக்கோம். இங்கே ஃபுல்லாக தர்ஷனான்னு தான் போட்டிருப்பாங்க. பைக், கார் பார்க்கிங்லாம் 20-40 ரூபாய் போன்ற வகையில் இங்கே வசூலிக்கிறாங்க. வீக்கெண்டில் போனால் அதுலேயும் கொஞ்சம் நெரிசலில் மாட்டுவோங்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கோயில் ஸ்டார்டிங்கில் இருந்து கியூ இருக்கிற எல்லா பாதையிலையும் இந்த மாதிரி மேலே ஷெட்டு போட்டிருப்பாங்க. வெயில் மழைன்னு நம்மளை தற்காத்துக்கிறது இது பெரிய வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும். பாறை, மரங்கள், அதுக்கு மேலே தான் அந்த கோவிலில் கட்டியிருப்பாங்க. அதை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறது கோவிலுக்கு ஒரு கூடுதல் அம்சம். எனக்கு இந்த கோவில் எப்படி தெரியும்னா, அரௌண்ட் 5th 6th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கிறப்போ என்னுடைய நெய்பர் வந்து இந்த இஸ்கான் டெம்பிள் போயிட்டு வந்து அந்த அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது இந்த மார்பிள்லாம் பயங்கரமாக போட்டு ரொம்ப ஒரு வித்தியாசமாக பயங்கரமாக இருக்கும்னு அப்போ சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்தே இங்கே வரணும்னு ஆசை. அதுக்கப்புறம் பெங்களூருக்கு ஒரு 2-3 தடவை வந்திருந்தாலும் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்து அமையல. அது இன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கு. இப்போ என்னன்னா, பெங்களூர் ஆஃபீஸை விசிட் பண்ணுறதுக்காக பெங்களூரு வந்தேன். ஆஃபீஸ் பக்கத்துலேயே கோவில்னு தெரிஞ்சு சந்தோஷப்பட்டு இங்கே வரதுக்கும் ஒரு பிளான் பண்ணி டைம் ஒதுக்குனேன். சோலோ ட்ரிப். ஸோ தனியாக தான் வந்தேன். இங்கேருந்து பார்த்தாலே நான் விசிட் பண்ண வந்த ஆஃபீஸ் டவர் தெரியும். அது அப்புறமா காமிக்கிறேன். இந்த பிரகாரம் கிட்ட வர்றப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தரையிலேயே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. சின்ன சாட்டும் கையில் கொடுத்து அதில் ஹரே கிருஷ்ணா போன்ற அந்த வாசகங்கள்லாம் இருக்கும். அதை அப்படியே மென்மையாக சொல்லிகிட்டே போங்கன்னு கேட்டுக்கொள்வாங்க. இதுதான் அந்த ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப் சிஸ்டம்னால நல்ல சமூக இடைவெளியோட பீஸ்ஃபுல்லாக அங்கே போக முடிஞ்சுது. கோகனட் கவுண்டர், அதில் பெருசாக யாரும் வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டல. இந்த கோபுர டாப்ல மட்டும் தங்க நிற பிளேட்ஸ் பதிச்சிருந்தாங்க. மொத்தத்தில் 3-4 கோபுரங்கள் கோவில் இருந்தது. அந்த பகுதியில் ஸ்ரீனிவாசா கோவிந்தா சாமி கருவறையும் இருந்தது. நீங்க வீடியோல பாக்குறப்போ வெயில் சுல்லுன்னு அடிச்ச மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் வெயில் பயங்கரமா அடிச்சது. ஆனா எனக்கு ஒரு சொட்டு வேர்வை கூட வரல. அதான் பெங்களூர் வெதருடைய சிறப்பு அம்சம். சாஃப்ட்வேர் கேபிட்டல் பெங்களூரு. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோவிலையும் கோபுரம் சைடில் இப்படி கண்ணாடிகளை பொறுத்து கட்டியிருக்காங்க போல. சவுத் இந்தியாவில் கண்டிப்பாக இது ஒரு வித்தியாசமான கோவில் தான். கட்டமைப்பில் சொல்ல வரேன். என் முகம் ஏதோ ஒரு யோசனையில் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கோவில் திறக்கப்பட்டப்போ வச்ச கல்வெட்டு இஸ்கானுடைய ஃபவுண்டர் ஏசி பக்த வேதாந்த சுவாமி பிரபுபாடான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் சிலையும் கோவில் உள்ள இருந்தது. லைட்டாக கோவில் உள்ள தெரியும், பார்த்துக்கோங்க. பிகாஸ் இதுக்கு மேலே ஃபோட்டோகிராஃபி ஸ்ட்ரிக்டாக அலௌடு இல்லை. பீஸ்ஃபுல்லாக இருந்தது. கோயில் உள்ள நல்ல தரிசனத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் இவங்களுடைய இந்த வியாபார தடல்கள். சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் கோவிலை சார்ந்த சிலைகள், புத்தகங்கள், பொருட்கள்னு இருக்கும். நானும் ஞாபகத்திற்காக ஒரு கிருஷ்ணர் சிலை ஒன்று வாங்கினேன். கோவில் கட்டுறப்போ இருந்த ப்ராக்ரஸை படங்கள் மூலமாக காட்சிக்கு வச்சுருக்காங்க. தெளிவாக பார்க்கணும்னா அங்கங்கே பாஸ் பண்ணி பாருங்கள். அந்த பகுதியில் மக்கள்லாம் ஷாப்பிங் ஏரியாவில் ரொம்ப ஆர்வமாக பார்த்து ரசித்து வாங்குறாங்க. சில பொருள் டிஸ்கவுண்ட்டில் நார்மல் விலையில் இருந்தது. மற்றதெல்லாம் அதிகம்னு தான் எனக்கு தோணுச்சு. ஃபைனல் டச்சாக ஒரு பெரிய ஸ்வீட்ஸ், பேக்கரிஸ், உணவு வகைகள்லாம் இருந்தது.
அப்போ எனக்கும் கொஞ்சம் பசியும் இருந்தது. தேங்காய் போலியும் புளியோதரையும் வாங்கி சாப்பிட்டேன். வீட்டுக்கு வாங்கிட்டு போனனாலும் வகை வகையான ஸ்வீட் ஐட்டம்ஸ் அங்கே இருக்கும். வீல் சேர் ஃபெசிலிட்டி முடியாதவங்களுக்கு அங்கே இருக்கும். கோவிலில் ஒரு லெஃப்ட் புறமாக இருக்கும் இந்த ஸ்பாட்டு. மரப்பலகையோட ஒரு வாக்கிங் பிரிட்ஜ் மேலே போயிட்டு இருந்த போது அந்த முடிவு பகுதியில் பொங்கல் கொடுத்தாங்க ஃப்ரீயாக. கிச்சடி பிரசாதம்னு இங்கே சொல்கிறாங்க. சுட சுட அருமையாக இருக்கும். இதுதான் கார் பார்க்கிங் ஸ்பேஸ். அங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் குளம் இருந்தது, ப்ளூ கலரில் ஸ்விம்மிங் பூல் மாதிரி. டிவைன் ஃபீலிங்லாம் இல்லை, ஜஸ்ட் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. குடிநீர் வசதியோட அன்னதானமும் அங்கே கொடுக்குறாங்க. இங்கெல்லாம் உங்கள் ஃபேமிலியோட வந்தால் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு போகலாம். ஈவன் சிறு குழந்தைகள் கூட அது நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். இதோ தெரியுற இந்த ஆஃபீஸ் தான் நான் விசிட் பண்ண வந்தேன். பெங்களூரில் ரொம்ப முக்கியமான வளர்ந்த கட்டிடம். அதோட முழு ஆஃபீஸ் டூர் வீடியோவும் நம்ம சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதையும் டைம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக பாருங்கள். டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். டாய்லெட் மற்றும் இதர வசதிகள். இஸ்கான் டெம்பிள் வரப்போ ஓரியன் மால், ராமேஸ்வரம் கஃபேன்னு சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும். வாய்ப்பு இருந்தால் அதையும் பார்த்துட்டு வரலாம். இஸ்கான் டெம்பிள் போகணும்னு இருக்கும், ஆர் போக இன்னும் வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கேள்விகளையும் தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது போன்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.